முதல்ல இந்த மீட்டிங் நாமக்கல்ல காலையில் 8:45 நடப்பதாகத்தான் நேரம் வாங்கியிருக்காங்க. 8:45. அப்போ 8:45 அந்த 8:45 வர வேண்டிய விஜய் காலையில் வீட்டிலிருந்து லேட்டாக கிளம்பியதற்கான காரணம் என்ன? இது முதல் கேள்வி. இந்த கேள்வியை ஏன் எந்த பத்திரிகையாளருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. 8:45 நாமக்கல்னா அப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கே 8:45 உள்ளதான் போறீங்கன்னா அப்போ உள்ள ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய சார்ட்டர் ஃப்ளைட்டில் ஏறி திரும்ப திருச்சி வந்து திருச்சியிலேருந்து நாமக்கலுக்கு போகிறதான ட்ராவலிங் டைம் இருக்குது. அப்போ 8:45 டைம் சொல்லி உங்களுடைய ஆதரவாளர்கள் ரசிகர்களை அங்கே 8:45 காலைல 6 மணிக்கு கூட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னாக்கா அவங்கள சீக்கிரம் சொன்ன டைமுக்கு போய் பார்க்கணும் என்கிற கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு நபரா நீங்கள் ஏன் தாமதமாக கிளம்பினீர்கள்? தாமதத்திற்கு காரணம் என்ன? காரணம் ஏதோ ஒன்று இருக்கும்ல, அந்த காரணத்தை மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ரசிகர்களுக்கு அந்த காரணத்தை மட்டும் சொல்லுங்க. எனக்கு நேரம் கூட கூட கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும், அதனால சொன்ன டயத்துக்கு ஒருத்தர் போகணும் இல்லையா, லேட்டாக கூட போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் லேட்டாக போகிறதுக்கான காரணம் என்ன என்று மக்கள் கேட்கிறார்கள். மக்கள் மட்டுமில்லை, யூடியூபர்ஸும் கேட்கிறது. அதனால இந்த லேட்டாக போனதுக்கான காரணம் என்ன? இதுதான் நம்முடைய முதல் கேள்வி. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. கரூரில் விஜய் மக்களை சந்திப்பதற்கான நேரமாக 3-10 அப்படின்னு வச்சிருக்காங்க. 3 to 10 அப்படிதான் அவங்க லெட்டர் பேட்ல அவங்க அந்த ரெக்வஸ்ட் கொடுத்த லெட்டர் பேட்ல அதான் எழுதியிருக்கு. 3 to 10 அப்படிங்கிறத நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு கரூர்ல. இப்போ 3 to 10 புஷி ஆனந்த் வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது தலைவர் வந்து கரூருக்கு 12:30 சரியாக இங்க வருகிறார் அப்படின்னு ஏன் தவறான நேரத்தை அவர் குறிப்பிடணும்? 3 to 10 லெட்டர் பேட்ல கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு 12:30 வருகிறார் அப்படிங்கிற தவறான தகவலை, தவறான நேரத்தை புஷி ஆனந்த் ஏன் அங்கு தெரிவிக்க வேண்டும்? அப்ப இதற்கு பின்னாடி தாவேகா சார்பாக சதி தீட்டப்பட்டிருக்கிறதா? 12:30 ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு இடத்துக்கு வர்றாருனாக்கா அவரோட ரசிகர்கள் 12:30 தலைவர் வர்றாருனாக்கா அப்ப நம்ம 8 மணிக்கே போயிடணும், இல்ல 9 மணிக்கு நம்ம போனா போதும், இல்ல 7 மணிக்கே போயிடணும் என்று அவங்களோட யோசனைக்கு படி 7 மணி 8 மணி 9 மணிக்கெல்லாம் அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு 12:30 வர்றாருன்னு புஷி ஆனந்த் சொல்லிட்டாரு, பிரஸ்லையும் சொல்லிட்டாருனாக்கா அப்ப நம்ம முன்னாடியே மக்கள் கூட்டம் வந்துடும். அதற்கு முன்னாடியே நாம போனாதான் தலைவர் வண்டி எங்க நிக்குதோ அதற்கு கிட்டாப்ல போய் நம்ம இடத்த போட்டு தலைவரை பக்கத்துல நம்ம பார்க்க முடியும், அருகாமையில நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு 12:30 அப்ப 7 மணி 8 மணிக்கே கூட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இது கூட தெரியாம புஷி ஆனந்த் சொல்லியிருப்பாரு. அப்ப 3 to 10 பர்மிஷன் வாங்கிட்டு 12:30 தலைவர் வந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை புஷி ஆனந்த் ஏன் சொல்ல வேண்டும்?